காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. முட்டையில் நல்லா மசாலா இறங்கிருச்சு. இதுக்குள்ள இறக்கிட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு மதியம் லஞ்சுக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேங்க. முட்டையை வச்சு போட்டு கத்திரிக்காய் வாழைக்கெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். முறை கருவாட்டு குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முரலுன்னு சொல்லுவாங்க பச்சை மீன் வந்து. இது முறை கருவாடும்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாட்டு வாங்கினாலும் சரி, கருவாடாக வச்சாலும் சரி, குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் முட்டையை வச்சு போட்டு கத்திரிக்காய் வாழைக்கெல்லாம் போட்டு வைக்க போகிறாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறமாட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து அக்னி சமையலில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்குங்க. நேற்று தான் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதேமாதிரி அம்மா மகள் சேனல்லையும் 1,00,000 வரணும். எல்லோரும் வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஆட் ஆகுங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முறை கருவாடுங்க. முறை கருவாடு தேசிய விலையில் வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கும். தேசிய விலையில் உள்ள மீன் வந்து பார்த்தீங்களா? இதாங்க முறை கருவாடு. இதை நம்ம தலையை ஆஞ்சி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணுங்க. இப்போ இதை வெந்நி சூடு பண்ணி நம்ம ஊற்றினோம்னா மேலே இருக்க அழுக்கு அப்புறம் வந்துடுங்க. இந்த ஒயிட் அப்புறம் வந்துடும். வெந்நியில் போடும்போது வெந்நியை போட்டு கழுவிடலாம். லைட் சூடில் ஊற்றணுங்க. வெந்நி வந்து ரொம்ப சூடாக ஊற்றினீங்கன்னா உருந்துடும் கருவாடு. நல்ல லைட் சூடில் ஊற்றிடலாம். இப்போ வெந்நி வெதுவெதுப்பான வெந்நிங்க. அப்படியே ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி தலையை ஆஞ்சி உள்ளுக்கு இருக்க குடலையும் எடுத்துட்டு வாழையும் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி எடுத்து விடணும். அது இல்லைன்னா ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்கு இருக்க குடலை அப்படி எடுத்துடணும். கொஞ்சம் ஊறட்டும், நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தகுந்தபடி நம்ம புளி ஊற போட்டுக்கலாங்க. சின்ன லெமன் சைஸில் புளி ஊற போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான காய் வந்து ஒரு வாழைக்காங்க. வாழைக்காய் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு வந்து. அதே மாதிரி கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாங்க. இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது கூட முட்டையும் வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ முட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ எத்தனை முட்டை வச்சுக்கலாம். ஒரு 7 முட்டை போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்பு முட்டை வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முறை கருவாடு மீன் குழம்புக்கு வந்து கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெது வெதுப்பான வண்ணி விட்டு கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி 3ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து நம்ம குச்சி குச்சியாக நறுக்கி போடணுங்க. நீளம் மட்டும் குச்சி குச்சியாக நறுக்கி போடணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி சீவுறது இருந்ததுன்னா சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துக்கினா தோல் புறம் வந்துடும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் மூட்டை நறுக்கிட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியாக நறுக்கிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி குச்சி குச்சியாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க கருவாட்டு குழம்பு வந்து. கத்திரிக்காயும் நீளமாட்டுக்கு கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு வாழைக்காய் கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காவை கட் பண்ணிடலாம். அதையும் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க.
நல்லா பிஞ்சு காய்ங்க கத்திரிக்காய். கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. தக்காளியை கழுவிட்டு நம்ம நறுக்கி எடுத்துடலாம். ஒரு பச்சை மிளகாங்க, பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். காம்பாஞ்சிட்டு ரேஸாக அப்படி கட் பண்ணி போடணும். தக்காளியும் அதே மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு போடணுங்க. தக்காளி அரைச்சியும் போடலாம், அப்படியும் போடலாம். இப்போ தக்காளியும் கட் பண்ணியாச்சு, காய்ப்புறம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கணும், மசாலா அரைச்சிக்கணும். இதில் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மிளகுங்க, மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா வரமல்லிங்க, வரமல்லி ஒரு 2 ஸ்பூன். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் ஒரு அரை பவுல் எடுத்துருக்காங்க. நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை அரைச்சாச்சுங்க. தக்காளியும் அது கூட போட்டு நம்ம அரைச்சிடலாம். அப்படியே கிடந்துனா பொறுக்கி தூர போட்டுருவாங்க. பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியே போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு சுற்றினா போகிறோம். நல்லா குழம்பும் திக்காக கிடைக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மண் கடாயே இல்லையா, நம்ம எந்த கடாயில் வைக்க போகிறோமோ அந்த கடாயை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாங்க. காயை ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கருவாடுங்க. கருவாடை வந்து நம்ம வெது வெதுப்பான வெந்நியில் போட்டு கழுவினோன்னா மேலே இருக்க ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு பாருங்கள், கரையும் இல்லை பாருங்கள். அல்ட்டக்கே வெந்நி ரொம்ப சூடாக ஊற்றினா உருந்து உருந்து போயிருங்க. அதனால் லைட் சூட்டில் ஊற்றிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை தழைங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தழை. கருவேப்பிலை தழை தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ புளி கரைசல் ஊற்றிடலாம். புளியை கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி சார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம ஆட் பண்ணணும். எப்பவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி கருவாட்டு குழம்புக்கு வந்து உப்பு நிறைய போடக்கூடாது. நம்ம கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் குறையாவே போட்டுக்கோங்க. காணலன்னா 2வது போட்டுக்கலாங்க. கருவாட்டில் உப்புலாம் குழம்புல இறங்கிடும். இறங்கிட்டுன்னா ரொம்ப கசப்பு தன்மை கொடுத்துரும் குழம்பு வந்து. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிடலாம். மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் போட்டுக்கோங்க. கடாய் வந்து நம்ம வேறு கடாயில் வச்சுக்கிடலாங்க. கொதிச்சு நக்கில் சாடிடும். இன்னும் முட்டையெல்லாம் போட வேண்டியிருக்கு, அதனால் வேறு கடாயில் மாற்றிடலாம். கொதிக்கும்போது கீழெல்லாம் தெரிக்குங்க. காய் போட்டிருக்கனால மேலே வந்துட்டு பரவாயில்லங்க. அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டு நம்ம அப்புறமா தாளிக்கணுங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சும்மா தகான்னு கொதிக்கி. ஃபஸ்ட்டே கருவாடு போட்டால் கரைஞ்சிரும்லாம் நினைக்காதீங்க, கரையாது. இதற்கு பாருங்க, கருவாடு அப்படியே கிடக்குங்க. குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ முட்டையை ஆட் பண்ணிடலாங்க. காய் கொஞ்சம் வேகணும்.
வேகிற நேரத்தில் முட்டையும் உள்ளே போட்டாச்சுன்னா நல்லா மசாலா உப்பு எல்லாம் இறங்கிரும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? முட்டையை போட்டோன்னா மேலே வந்துட்டு பாருங்க, அந்த கடையில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு பொங்கி சாடிடுங்க கூட. கொஞ்சம் வேகட்டும் காயெல்லாம், நம்ம தாளிசம் பண்ணிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. முட்டையில் நல்லா மசாலா இறங்கிருச்சு. இதுக்குள்ள இறக்கிட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 புளிக்கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு, ஊற்றிக்கலாம். தாளித்து ஊற்றியாச்சுங்க. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா உப்பு மசாலாலாம் இறங்கிரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மதிய லஞ்சு வந்து சுட சுட சோறு, அப்புறமா முறக்கருவாடு குழம்புங்க. முட்டை வச்சு போட்டு கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் போட்டு முறக்கருவாடு குழம்பு வச்சுருக்கேன். டேஸ்டியாட்டு சூப்பரான லஞ்சுங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம்.